Hello everyone, welcome back to Veranda Race. நான் உங்கள் நரேஷ் குமார். How to crack SBI clerical prelims in your first attempt. எக்ஸாமே வரப்போது ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது முன்னக்கூட்டியே போடுறதா பிளான், பட் சில பல காரணங்களால தள்ளி போயிடுச்சு, மன்னிக்கவும். அண்ட் இந்த வீடியோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த வீடியோவை தொடர்ந்து முழுவதுமா பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். முதல்ல இதனுடைய சிலபஸ் அண்ட் போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். இங்கே செக்ஷனல் டைமிங் இருக்கு. மொத்தம் 3 செக்ஷன்: இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் தேர் மார்க்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதற்கு அடுத்ததா கட் ஆஃப் 2019ல என்ன வேகன்சிஸ் இருந்துச்சு, 2020ல என்ன வேகன்சிஸ், 21ல என்ன வேகன்சிஸ் அண்ட் 2022ல என்ன வேகன்சிஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த வேகன்சிஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த காம்படிஷன் லெவல் அண்ட் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேப்பர் தான் நம்மளுக்கு கட் ஆஃப் இருக்க போகுது. இதுல காம்படிஷன் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே நேரத்தில் வேகன்சிஸ் சிமிலரா தான் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸ் மட்டும் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நம்மளால கட் ஆஃபை சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா கண்டிப்பாக ஒரு 60லிருந்து 65க்குள்ள நம்மளுக்கு ஜெனரல் கேட்டகரி கட் ஆஃப் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ரீசனிங் சிலபஸ். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஸோ அந்த டாபிக்ஸ் தெரியாதவங்களுக்காக இந்த பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இதுல ஏதாவது டாபிக்கை நீங்க படிக்காம விட்டுருந்தீங்கன்னா மறக்காம அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு டாபிக்கையும் என்னென்னத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்லாம் இப்போ நிறைய இந்த வேர்ட் ஸ்வாப் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால இந்த வேர்ட் ஸ்வாப்பை படிச்சுக்கோங்க, அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்லர்ஸ், சிங்கிள் ஃபில்லர்ஸ், டபுள் ஃபில்லர்ஸ் சம்டைம்ஸ் வருது. அதனால ஃபில்லர்ஸ் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததா ஸ்பெல்லிங் எரர் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நிறைய ப்ரிலிம்ஸ்ல கேட்குறாங்க. அண்ட் மேட்ச் த காலம், ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அண்ட் இது இல்லாம சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம வாழையடி வாழையா காலங்காலமா பார்த்துட்டு வரக்கூடிய டாபிக். எரர் ஸ்பாட்டிங் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட அப்படிதான். சோ ஆனா இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல இந்த வேர்ட் ஸ்வாப், ஸ்பெல்லிங் எரர், மேட்ச் த காலம்லாம் அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதெல்லாம் எப்படி சார் ஆன்சர் பண்றது? மோரோவர் முன்னாடி இங்கிலீஷ் வந்து கிராமட்டிக்கலா இருந்தது, பட் இப்போ வொகாபுலரி ஓரியன்டா மாறிட்டு வருது. சோ அப்போ அதை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு 500-1000 வெக்காபுலரிஸ் மனப்பாடம் பண்ணி கரைச்சு குடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா அது முடியாத ஒரு காரியம். மறந்து வேற போகும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எடிட்டோரியல் அல்லது நியூஸ் பேப்பர் ரீடிங்கை நீங்க வளர்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 வார்த்தைகளை நீங்க கத்துக்கிட்டாலே போதும். டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் படிங்க ஃபார் வேர்ட் அண்ட் யூசேஜ். சோ அதை பார்த்தாலே உங்களால என்ன பண்ண முடியும், இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எல்லாம் உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததா ஆப்டிடியூட் தான் நிறைய பேருக்கு கஷ்டம் இங்கிலீஷ்க்கு அடுத்தது. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய, ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன? ஆப்வியஸ்லி சிம்பிளிஃபிகேஷன் அல்லது அப்ராக்சிமேஷன் அண்ட் உங்களுடைய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் தென் டிஐ. இது 3 சப்ஜெக்ட். நம்பர் சீரிஸ் ஆர்எல்ஸ் ராங் நம்பர் ஆர் மிஸ்ஸிங் நம்பர். இந்த டாப்பிக்ல தான் உங்களுடைய அதிகப்படியான ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ இதில் எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணுறது? சிம்பிளிஃபிகேஷன் அல்லது அப்ராக்சிமேஷன் டெய்லி ஒரு 10லேருந்து 20 சம் டெய்லி நீங்கள் போட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் அதுக்குன்னே ஒதுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீட் அதனால இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னதான் நீங்க சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சிருந்தாலுமே அங்க எவ்வளவு வேகமா போடுறோன்றது தான் முக்கியம். அதனால எவ்ரிடே 10 to 20 சம்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ல பார்த்தே தீரணும். அதே மாதிரி தான் மிஸ்ஸிங் நம்பரா இருக்கட்டும், ராங் நம்பரா இருக்கட்டும் அல்லது நம்பர் சீரிஸ், இந்த क्वेश्चंसும் ஒரு 10 to 20 क्वेश्चंस எவ்ரிடே நீங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்களோட லாஜிக்கை ஈஸியா கண்டுபிடிப்பதற்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த 2 டாபிக் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்ததா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். முன்னாடிலாம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்ணில் பார்த்தே போடுற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அதுவுமே கொஞ்சம் கால்குலேட்டிவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதையும் நீங்க தனியா என்ன பண்ண ஆரம்பிக்கணும், பயிற்சி எடுக்கணும். இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும், டிஐ குள்ள போகணும். டிஐக்கு போறதுக்கு ஒரு 3 டாபிக் ரொம்ப முக்கியமா தேவை: பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ஆவரேஜ். இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க டிஐ டச் பண்ண முடியும். பிரிலிம்ஸ்ல 1 or 2 டிஐஸ் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல ஈஸியான டிஐ நீங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்ணணும். அதற்கு பிறகுதான் நீங்க அப்ளிகேஷன்ல போகணும். ஆனா அந்த அப்ளிகேஷன் கூட என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறோன்றது இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாத்தையும் முடிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. முக்கியமான சில டாபிக்ஸ், இப்போ டைம்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் போட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐ அண்ட் சிஐ, மிக்ஸ்ட் அலிகேஷன், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், இது கூட டைம் அண்ட் ஒர்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டுமே படிச்சாலே போதும். அதிகப்படியான கேள்விகள் இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ அதனால என்ன பண்ண முடியும், உங்களால ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இந்த டாபிக் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்பதான் கொடுத்திருக்க டைமுக்குள்ள நம்மளால போட முடியும். அடுத்ததான் நம்மளுடைய டாபிக்கான லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட். அது எக்ஸாம் பேனலுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இப்போ அடிக்கடி ரீசனிங்ல வச்சு செய்கிறாங்க. ஸோ இதில் எல்லா டாபிக்குமே ஓரளவுக்கு ஈஸியான டாபிக் தான். ஆனால் இது நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். டைம் கன்சூமிங்காக இருக்குது, சில ப்ராப்ளம்ஸ் சுற்றி விட்டுருது. அதனால நிறைய சம்ஸ் என்ன பண்ண முடியல நம்மளால. 35 out of 35 எடுக்கிறது இப்போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும், கிளரிக்கல் எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இன்இக்வாலிட்டிஸ்,
அண்ட் இதெல்லாம் முன்னாடி 5 மார்க் கேட்டுருவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து 3 to 5 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இன்இக்வாலிட்டிஸ், சிலாஜிசம், கோடிங் அண்ட் டிகோடிங், இது 3 டாப்பிக்குமே நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இதில் 3த்துலையும் டியூன் ஆகிருக்கணும். இதற்கு பிறகு இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் ஆல்பபெட் டெஸ்ட், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், நம்பர் அண்ட் ரேங்கிங்ல இருந்தெல்லாம் அதிகப்படியான கேள்விகள் வருது. பிளட் ரிலேஷன்ஷிப், டைரக்ஷன்லாம் அங்கங்கே கொஸ்டின் கேட்கப்பட்டாலும் ஆல்பபெட் டெஸ்ட்லேருந்து 5 மார்க் சொலையாக கொடுக்குறாங்க. சச் பேர் இல்லாமல் ஒரு 5 வேர்ட்ஸை கொடுக்குறாங்க, அல்லது 5 நம்பர்ஸை கொடுத்து அதுலேருந்து சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸஸும் வருது. ஸோ அதனால இந்த 2 டாபிக்கு நம்ம இதுக்கப்புறம் அதிகப்படியான ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால இந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எப்பயும் போல பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதில் தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் இதர கொஸ்டின்ஸ், அதுதான் மிஸ்லினேஷன் சொல்றோம். அதில் தான் எல்லா டாப்பிக்குமே, இப்போ நம்ம விட்டு போன எல்லா டாப்பிக்குமே அதில் வரும். பிளட் ரிலேஷன்ஷிப், நம்பர் அண்ட் ரேங்கிங், டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எல்லா டாப்பிக்கும் அதில் வந்துடும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். என்ன பண்ணிட முடியும், உங்களால் ரீசனிங்கில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மார்க்ஸ் எடுக்க முடியும். நம்மளுடைய டார்கெட் 35 out of 35 எடுக்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்தெந்த டாப்பிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இனிமே எக்ஸாம்ல எதெல்லாம் செலக்ட் பண்ணணும், எந்தெந்த क्वेश्चंस எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஏன்னா क्वेश्चन செலக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ அந்த மாதிரி முதல்ல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது வேர்ட் ஸ்வாப் அண்ட் ஸ்பெல்லிங். ஏன்னா ஸ்பெல்லிங்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம், சில டைம் கஷ்டமா இருக்கு. சோ ஆனா when compared to others வேர்ட் ஸ்வாப்பும் ஸ்பெல்லிங்ஸும் ஈஸியா இருக்கும் போது அதனால அது நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி மேட்ச் த காலம் அண்ட் ஃபில்லர்ஸ். சோ ஏன்னா ஃபில்லர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரிப்போர்ஷன் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து வக்காப்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ எனிவே வென் கம்பேர்ட் டு அதர்ஸ் ஃபில்லர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு போயிடலாம். அடுத்ததாக எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் வரணும். ஏன்னா எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு நிறைய நேரம் படிக்க வேண்டியது இருக்கும். அந்த வாக்கியத்தை ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும், படித்து பார்த்து இதுவா அதுவா, ஏற்கனவே அந்த கிராமர் ரூலை பார்த்துருந்தீங்கன்னா உடனே அது தப்பா ரைட்டான்னு தெரியும். இப்போ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் பாருங்களேன், ராஜு வான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அப்போ அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு நம்ம என்னமோ ஒரு ஷேக்ஸ்பியர் லெவலுக்கு ஃபீல் பண்ணி நிறைய யோசிப்போம், இப்படி போடலாமா அப்படி போடலாமா. அது நிறைய நேரத்தை என்ன பண்ணும், தேவையில்லாம செலவிடும். அதனால தான் இதை நம்ம 3ஆவதா கொடுத்துருக்கிறோம். அடுத்ததா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோ அல்லது பேராஜம்பிளோ நீங்க வச்சுக்கலாம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்தளவில் ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க, எப்பயுமே அந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிங்க. ஏன்னா ஒரு பேராகிராஃபை படிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது, ஓகே, இப்போ கொஸ்டின் போனீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான பதில் அங்கே எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாம போயிடும். அதனால கொஸ்டின், அந்த 5 கொஸ்டினை நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பேராகிராஃப் இப்போ வாசிக்கும் போது அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனாலே இதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு, இதுக்கான ஆன்சர் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பேராஜம்பிள்னு போகும்போது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசில் எல்லாம் நீங்க எப்படி சால்வ் பண்றீங்களோ, இந்த க்ளூக்கு அப்புறம் தான் இந்த க்ளூ, இந்த க்ளூக்கு அப்புறம் தான் இது வரணும், அப்பதான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய பேராஜம்பிளும். ஸோ க்ரோ வாஸ் தர்ஸ்டி அப்படின்ற மாதிரி ஈஸியாக கேட்கறதுல தான் ஐ டு அண்டர்ஸ்டாண்ட். பட் அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டார்டிங் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு எண்டிங் சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ இதை பத்தி எப்படி பேச, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கூட பேராஜம்பிள் வந்து உங்களால ஈஸியாவே பண்ண முடியும். ஸோ அது கஷ்டம் நினைக்காதீங்க, ஈஸியா நீங்க பண்ணலாம். ஸோ இப்படி தான் எங்களோட செலக்ஷன்ஸ் ஆஃப் क्वेश्चंस இருக்கணும் இங்கிலீஷ்ல. அடுத்ததா நம்மளுடைய ஆப்டிடியூட் பொழுது முதல்ல நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளிஃபிகேஷன் அல்லது அப்ராக்சிமேஷன் பண்ணணும். இதற்கு பிறகு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நான் ஏன் மிஸ்ஸிங் அண்ட் ராங் நம்பர் அடுத்து வைக்கிறேன்னா, மிஸ்ஸிங் அண்ட் ராங் நம்பர் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும் சால்வ் பண்ணிட்டு. ஏற்கனவே எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ண மாணவர்களுக்கு தெரியும், எடுத்தோடனே மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பரோ அல்லது நம்பர் சீரிஸோ இருந்துச்சுன்னா அதுக்கு போகாதீங்க, மை கைண்ட் சஜஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनே ஓரளவுக்கு லாஜிக் கஷ்டமா இருந்துச்சுன்னா கூட நம்மளுடைய ஐயோ மன டக்கு டக்கு டென்ஷன் ஆயிடும். அதனால அதை ஃபர்ஸ்ட் எடுக்காதீங்க. சிம்பிளிஃபிகேஷன், ரைட்டோ தப்போ நம்மளுக்கு ஆன்சர் தெரிய போகுது, அது இந்த क्वेश्चனை சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்பர் சீரிஸ்ல அப்படி கண்டுபிடிக்க முடியாது, சரியா? அதனால சிம்பிளிஃபிகேஷனை பார்த்த உடனே இந்த क्वेश्चन இவ்வளவு நேரத்தில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஆன்சர் வருமா வராதா, வந்துச்சுன்னா கரெக்ட் ஆன்சரா தப்பான ஆன்சரா, இப்படிலாம் கூட நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் நம்பர் சீரிஸ்லயோ ராங் நம்பர்லயோ மிஸ்ஸிங் நம்பர்லயோ இப்படி பண்ண முடியாது. அதனால தான் அதுக்கு 3rd ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் ஃபர்ஸ்ட், அடுத்ததான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதில் என்னதான் முட்டி முதனாலும் ஆன்சர் எடுத்துட முடியும் இல்லையா? அதனால குவாட்ரேட்டிக் செகண்ட், அடுத்ததான் நம்ம தலைவனை போடுங்க. ஓகே, எப்பயுமே ஒரு 5 நம்பர் சீரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு 3 ஈஸியாக தான் இருக்கும், ஒரு 2 தான் சுத்தல்ல விடும். அந்த 2 எடுத்துட்டு போய் நீங்களே தேடி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்ததா டிஏல 1 2 இருக்க போகுது. ஸோ 2 இருந்துச்சுன்னா அதுல எது ஈஸியான டிஏயோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், பிக் பண்ணி சால்வ் பண்ணணும். சொல்றது ஈஸியா இருக்குடா, எப்படி ஈஸி டிஏன்னு கண்டுபிடிக்கிறது, அதுதான் பயிற்சியில வரும். ஸோ உங்களுக்கு ட்ரைனர்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க எப்படிலாம் இருந்தா ஈஸி. நம்ம சீட்டிங் பர்சலுக்குலாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதற்கு பிறகு நீங்க இந்த ஏஜஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் क्वेश्चंस எல்லாம் பார்த்தோன்னே போடுற மாதிரி, ஏஜஸ் சம்டைம்ஸ் பார்த்தோன்னே போட முடியாது சொல்றேன். இந்த மாதிரி எதெல்லாம் கண்ணிலே போட முடியுமோ அந்த மாதிரியான கேள்விகள் எடுத்து போடுங்க. அப்புறமா அப்ளிகேஷன் சம்ஸ்ல, கஷ்டமான சம்ஸ்ல அடுத்து டைம் இருந்தா போடுங்க. இதான் செலக்ஷன்ஸ் ஆஃப் क्वेश्चंस இன் ஆப்டிடியூட். நம்பர் ரீசனிங் வரும்.
அட்டெண்ட் லைவ் கிளாஸ் அட் 12 PM. நம்ம 12 PM போட்டப்பே இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணப்பட்டது. ஸோ இப்போ 6 PM நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எங்கடா லைவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டெய்லியும் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டுக்கே போட்டதுனால இந்த வீடியோவே போட முடியாமல் போயிடுச்சு, ரைட்டா? ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோ போட்டோம். மார்க் டெஸ்ட் ரெகுலராக வருது. அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனுடைய 11 டே நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். SBI கிளரிக்கலுக்கான 1 to 3 மார்க் டெஸ்ட். அதனோட எல்லா மெட்டீரியலையும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ஒரு தடவை குயிக்காக ரிவைஸ் பண்ணிட்டு போங்களேன், எக்ஸாம் சிறப்பாக பண்ணலாம். இன்னும் 2-3 நாளில் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதுமானது. அதற்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனாலே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பேங்கை செலக்ட் பண்ணுங்க. அதில் ரீசனிங், நரேஷ், SBI கிளர்க்குன்னு இருக்கும். 11 மெட்டீரியலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 11 மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்ததுக்கு சமம். அந்த மெட்டீரியல் ஒர்த்தாக இருக்கும், எக்ஸாம் லெவலில் இருக்கும் அண்ட் சேம். ஓகே, ஸோ அதெல்லாம் மறக்காம டவுன்லோட் பண்ணீங்க, லிங்க் கீழே இருக்கு. ஸோ நம்மளோட ரீசனிங்கை பொறுத்தவரை செலக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் இஸ் வெரி ஈஸி. எமோட்டி சிலாஜிசம் இருந்துச்சுன்னா உடனே அதை நம்ம போடணும். காரணம் என்னன்னா, இந்த 2 டாபிக் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக். அண்ட் நம்மளுடைய இப்போ வந்து நம்ம ஒரு டீம் எதில் ஸ்ட்ராங்காக இருக்குதோ, பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பேட்டிங் எடுப்பாங்க, போலிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போலிங் எடுப்பாங்கன்ற மாதிரி இது வந்து இதெல்லாம் இன்டர்நேஷனல் நடக்கும். ஆனால் நம்ம ஊரில் விளையாடக்கூடிய மேட்ச்லாம் டாஸ் ஜெயிச்சாலே பேட்டிங் தான்ற மாதிரி இப்போ ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ்லாம் ஒருத்தவங்களுக்கு அது பொறுத்த மாதிரி மாறும். எப்படி கொஸ்டின் இருக்குதுன்றதை வச்சு அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது வேணாம் அது பார்க்கலாம். ஆனால் இது நம்ம லோக்கல் மேட்ச் மாதிரி டாஸ் ஜெயிச்சாலே பேட்டிங்ன்ற மாதிரி ரீசனிங்குள்ள போனாலே எமோட்டி அண்ட் சிலாஜிஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம தட்டி தூக்கணும். அதற்கு பிறகு கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங் நான் ஏன் 3ஆவதா போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் போடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கோடிங் அண்ட் டிகோடிங்லாம் ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்குது. ஆஸ் யூ கேன் சி, நம்மளுடைய லைவ்லேயே பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறாங்க. அதாவது கஷ்டம் இந்த சென்ஸ் டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. எடுத்தோடனே நம்மளுக்கு இப்படி வந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது? தேவையில்லாம டைம் போகும் இல்லையா? அதனால கோடிங் அண்ட் டிகோடிங் எல்லாம் தேர்ட் வச்சுக்கோங்க. அப்புறமா ஆல்பபெட் டெஸ்ட் அல்லது ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. அடுத்த பசில் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், அடுத்தது மிஸ்லினியஸ். ஏன் பசில் அண்ட் சீட்டிங்க்கு நான் வந்து 3ஆவது இடம் கொடுக்குறேன், 4ஆவது கொடுக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேயும் போடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல போட்டிங்கனாலும் யூ வில் கெட் டிமோட்டிவேட்டட் இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த ஆன்சர். அல்லது உங்களோட டைம் உங்களை அறியாமலே தேவையெல்லாம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீட்டிங்கோ பசிலையோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஷீ இஸ் நாட் அ ஹோம்லி கேர்ள், பெட்டர் யூ கேன் அவாய்ட் ஹர் இனிஷியலா. ஆனால் கடைசியாக போடும்போது என்னன்னா, இதை தொடர்ந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், கடைசியாக நீங்கள் ஒரு பசில் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் இருக்குது அல்லது ஒரு 5 நிமிஷம் இருக்குது. ஒரு பசில் கரெக்டாக அந்த 5ஆவது நிமிஷம் சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆனால் டைம் அவுட். இப்போ இந்த 5 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு, அந்த 5 மார்க்கும் போச்சு. ஆமாம் தானே? இதுவே நீங்கள் அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 5 நிமிஷம் ஒர்க் பண்ணதுக்கு அந்த 5 மார்க்காச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறேன், சீட்டிங் அண்ட் பஸ்ஸில் லாஸ்ட்டில் போடாதீங்க, மிடில் போடுங்க. ஓகே, ஸோ இதே மிஸ்லினியஸ்னு இருக்கும்பொழுது ஒரு பிளட் ரிலேஷனோ ஒரு டேரக்ஷனோ ஒரு நம்பரை ரேங்கியோ எடுத்து போடுறீங்கன்னு வச்சுப்போமே, அப்போது கடைசியாக ஒரு 3 நிமிஷம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட 3 கொஸ்டின் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினை போட்டு ஆன்சர் பண்ணுறீங்க, 2வது நிமிஷத்தில் 2வது கொஸ்டினை போட்டு ஆன்சர் பண்ணுறீங்க, 3வது கொஸ்டினை போடும்போது 1 நிமிஷம் ஆன்சர் பண்ணுறீங்க. ஆனால் கிளிக் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா உங்களுக்கு போனது 1 நிமிஷமும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். ஆனால் சீட்டிங் அண்ட் பஸ்ஸில் கடைசியாக சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனது 5 நிமிஷமும் 5 கொஸ்டினும். அதனால் இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக யூ கேன் கெட் 35 out of 35. செலக்ஷன்லாம் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போன உடனே குயிக்காக ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. வித்தின் மினிட் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸில் ரீசனிங்ல என்னென்னலாம் வந்திருக்கு, ஆப்டிடியூட்ல என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றது சின்னதாக ஒரு குயிக்காக ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது ஏன் சார் வேஸ்ட் ஆஃப் டைம்? சார் இட்ஸ் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம், இட் இஸ் இன்வெஸ்டிங் டைம். ஏன்னா என்ன இருக்குன்னே தெரியாம தலையில உள்ள விட்டுக்கிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் டைமை வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம் பாருங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் பாருங்க. அதனால கோ த்ரூ பண்ண வேண்டியது அவசியம். குயிக்காக பண்ணிடுங்க கோ த்ரூ. அடுத்ததா ஈஸி கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஏதாவது கொஞ்சம் கஷ்டமான ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு இது நீங்கள் பெருசாக பயன்படுத்த போகிறது இல்லை. ஆனால் இங்கிலீஷ்க்கு நீங்கள் இதை பயன்படுத்துவீங்க, சரியா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா கூச்சமே படாமல் விட்டுட்டு வந்துடணும். இந்த இடத்துல கூச்ச நாச்சலாம் இருக்கக்கூடாது. அது கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. தெரியலையா கை தூக்கிட்டு வந்துட்டே இருங்க. ஏன்னா தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப அவசியம். இந்த மார்க் ஃபார் ரிவ்யூலாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஏன்னா அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை இல்லையா? புது பசங்களுக்குலாம் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு ஷியோராக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க பட் யூ ஆர் நாட் ஷுவர். பட் ஆனால் இப்போ உங்கள்கிட்ட டைம் இல்லை, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். டைம் இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க. ஓகேவா? அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வேறு இருக்குது. அடுத்தது என்னென்னலாம் பண்ணக்கூடாது, புது விதமான கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட்டு வந்து போடாதீங்க. இப்போ சீட்டிங்கே கூட இருக்கட்டுமே, சீட்டிங்கில் ஏதோ ஒரு புது இனோவேட்டிவ் சீட்டிங் நம்ம எல்லாரும் ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம், புது இனோவேட்டிவான சீட்டிங்கோ பஸ்ஸில் வரக்கூடாதுன்ட்டு. பட் இன்கேஸ் அப்படி ஏதாவது புதுசாக ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை எடுத்து முதல்ல சால்வ் பண்ணாதீங்க. கடைசியாக அதை வேணால் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நியூ கொஸ்டின்ஸை எடுத்த உடனே சால்வ் பண்ண தவிர்த்துருக்குங்க. அடுத்ததா இந்த கீபோர்டில் போய் சும்மா விளையாடி பார்க்குற வேலைலாம் இருக்கக்கூடாது. மை டியர் டயானா அப்படின்னு கவுண்டமணி மாதிரி என்ன பண்ணக்கூடாது. அதெல்லாம் போயிட்டு
டைப் பண்ணுறாதீங்க. தவறுதலாக கூட அது நடந்துடக்கூடாது. அதனால் கீபோர்டு சில இடத்துல கொடுக்கவே மாட்டாங்க. ஓரமாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, டென்ஷனில் ஏதாவது குத்துறேன்னு சொல்லி கீஸ்லாம் கூட குத்திடக்கூடாது. ஓகே. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யூ டோன்ட் கெட் பேனிக். உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னாலே நம்ம பாலங்களை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான், நமக்கு மார்க் வர போகிறது இல்லை, ப்ரிலிம்ஸில் ஃபெயிலாக போகிற, வேலை கிடைக்காது, அப்பா திட்ட போகிறார், கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லி அப்படியே மண்ணு ஓட்டம் கண்ணா அப்பனான்னு இருக்கும். அது மாதிரி ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படி வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ உங்கள் மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே. இது எல்லாத்துக்கும் விட முக்கியமானது அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இப்போ மெமரி பேஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய பாருங்க இருக்கக்கூடிய இந்த குறைவான நாட்களில். டெய்லி மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் போடுங்க. நம்மளே மார்க் டெஸ்ட் போடுறோம். அந்த 11 மார்க் டெஸ்ட்னுடைய மெட்டீரியல்ஸையும் நான் ஷேர் பண்ணி வச்சிருக்கேன் ஃபோல்டரில். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அது மறக்காம கிளிக் பண்ணி அந்த 11 எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரென்தன் த ஸ்ட்ராங் டாபிக்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதற்காக தெரியாத டாபிக் அப்படியே ஸ்கிப் பண்ணுறாதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு செக்ஷனல் டெஸ்ட்டாக போடுங்க. ஓவரால் டெஸ்ட்டாக போடும்பொழுது டயர்ட் ஆகும். ரைட்டா? இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு 100 மீட்டர் ஓடுறாருன்னு வச்சுங்களேன் ஒருத்தர். அவர் எப்படி ஓடுவார்? அந்த 100 மீட்டரும் ஃபுல் ஃபோக்கஸாக ஃபுல் வேகத்தோடு ஓடுவார். இதே 400 மீட்டர் ஓடுறவரால் என்ன பண்ண முடியாது? 400ஐயும் அதே வேகத்தில் ஓட முடியாது இல்லையா? ஸோ இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட 100% நாங்கள் கொடுக்க முடியாது. ஸோ பிரித்து பயிற்சி எடுக்கும்பொழுது அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால் பிரித்து ஓடுங்க. கார்னர் ஒன்று ஓடுங்க, ஸ்ட்ரைட் லெக் ஒன்று ஓடுங்க. ஏன்னா ஒரு 400 மீட்டர் ஓடும்பொழுது 2 முறை கார்னர் அடிக்கணும், 2 முறை ஸ்ட்ரைட்டாக ஓடணும் இல்லையா? ஏன்னா சர்க்கிள் ஓவல் ஷேப்பில் இருக்கும் கிரவுண்டு. அதுக்காக சொல்ல வரேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுங்கள். இப்போ மார்க் டெஸ்ட்லேருந்து இதை பழகிக்கோங்க. இவ்வளோ டைமுக்குள்ளே போடணும்னா அவ்வளோ டைமுக்குள்ளே போடணும். அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துக்குங்க உங்களுக்கே. சரியா? டெடிகேஷன், டிகாஷன்லாம் எல்லாருக்கும் இருக்குது. அதில் மாட்டுக்கிறதே இல்லை. டிகாஷன் இல்லாதவன் இந்த வீடியோவே பார்க்க மாட்டான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இவ்வளோ நேரம். ரைட்டா? அடுத்ததா கான்ஃபிடன்ஸ் எப்பயுமே குறைஞ்சிடவே கூடாது. நல்லா தான் படிச்சிருக்கோம், அதை போய் அங்கே டெலிவரி பண்ண போகிறோம். 100% டெலிவரி பண்ணிட்டாலே போதும். நீ படித்ததில் முழுக்க நாங்கள் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னா நீ சக்ஸஸ்ன்னு அர்த்தம். வெற்றியா தோல்வின்றது வேற. நீ படித்ததில் சார், சில பேர் சொல்லுவாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அப்படி பண்ணாதான் நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். நல்லா பண்ணியிருக்கேன் சார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், நான் பிளான் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னாலே நம்ம வெற்றி அடைந்தது தான் அர்த்தம். ஸோ அதனால கான்ஃபிடன்ஸ் யூ ஷுட் ஹேவ். அண்ட் த செலெக்ஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது மட்டுமே போதுமானது. ஓகே. ஸோ 60 to 70% மார்க்ஸ் நீங்கள் எடுத்தாலே என்ன பண்ண முடியும், உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நான் கட் ஆஃப் கூட கிட்டத்தட்ட 60லேருந்து 65 தான் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் எடுக்கணும்னா 60லேருந்து 70 மார்க் எடுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ், ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு செக்ஷனலாக கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு பாருங்க. கொஸ்டின் செலெக்ஷன்ஸை ப்ராப்பராக பண்ணுங்க. அக்யூரேசி முக்கியம் பிகிலு. ஓகே. ஸோ அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் உங்களுக்கும் வரும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். உங்க எல்லாருக்கும் அந்த மெசேஜ் வரணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஸோ வீடியோவில் இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வரக்கூடிய SBI கிளர்க்கல் எக்ஸாமை தரமாக செஞ்சுட்டு வாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Bye bye.